காசாவில் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும்போது இஸ்ரேல் இன்னும் ஒரு காரியத்தையும் செய்து வந்தது. அது என்ன காரியம் என்று சொன்னால், பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளை அழிப்பதோடு காசாவை தாண்டிய பாலஸ்தீனத்தின் இன்னொரு பகுதியாக அறியப்படுகிற வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையை எப்படியெல்லாம் கைப்பற்ற முடியுமோ அதற்கான வியூகங்களையும் அமைத்தார்கள். பின்னால் தெரிகிற இந்த வரைபடத்தின் ஊடாக நம்ம அதை புரிஞ்சுக்கிற முடியும். இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்ல கடந்த புதன்கிழமை ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இதுதான் நெசட்டுடைய அந்த காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க. நெசட்ல எடுக்கப்பட்ட தீர்மானத்தினுடைய வாக்கெடுப்பை தான் நீங்க பாக்குறீங்க. அது என்ன தீர்மானம், என்ன வாக்கெடுப்புன்னு சொன்னா, வெஸ்ட் பேங்க் என்று அறியப்படக்கூடிய மேற்கு கரையை முழுவதுமாக இஸ்ரேல் கட்டுப்படுத்த போகிறது. முழுவதுமாக அதை இஸ்ரேலாக நாம் அறிவிக்க வேண்டும். இந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் அவங்க கவர்மெண்டே கட்டி கொடுக்கிற வீடுகள். கட்டி கொடுத்த ஒரு இடத்தை அபகரிப்பாங்க, கவர்மெண்டே வீடை கட்டி கொடுத்து இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி பாலஸ்தீன மக்களுடைய பூர்வீக நிலங்களை மீண்டும் மீண்டும் கைப்பற்றுகிற, அபகரிக்கிற ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதநேயத்துக்கு எதிரான ஆக்கிரமிக்கிற சிந்தனையோடு இஸ்ரேல் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற இந்த வீடியோங்கிறது ஒரு முக்கியமான தீர்மானம் ஒன்றை இஸ்ரேலுடைய பாராளுமன்றமாக இருக்கக்கூடிய நெசட்ல கடந்த புதன்கிழமை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த தீர்மானம் என்ன, அந்த தீர்மானத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்கிறத தான் இதில் நம்ம தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம். அதாவது நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாடு இரண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு பிரிட்டிஷுடைய ஆதிக்கத்தின் கீழாக வந்ததற்கு பிறகு அவர்களுடைய முழு முயற்சியால் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு அதற்குள் உருவாக்கப்பட்டது. யதார்த்தமான உண்மையான நாடே பாலஸ்தீனம் தான். ஆனால் அதுக்குள்ள புதிதாக இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை அவர்கள் உருவாக்கினார்கள். அதற்கான எல்லா உதவியொத்தாசைகளையும் செய்தார்கள். அவர்களை வளப்படுத்தி வலுப்படுத்தி மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு நாடாக கட்டமைத்தார்கள். இதற்கான அடிப்படை காரணம் என்னன்னா, மத்திய கிழக்கை கண்ட்ரோல் பண்ணணுமாக இருந்தால் மத்திய கிழக்கில் இந்த மாதிரி அடாவடி செய்யக்கூடிய ஒரு குழு இருக்க வேண்டும் என்பதற்காக நாஜி படைகளால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிற யூதர்களை ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து இஸ்ரேலுக்குள்ள குடியமர்த்தினார்கள். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரேல் முழுவதுமாக பாலஸ்தீன அப்பாவிகளை கொன்று குவிப்பதும் அவர்களுடைய வீடுகளை, இடங்களை அபகரிப்பதுமாக அவர்களுடைய அடாவடித்தனங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பல முறை பாரிய யுத்தங்களும் இஸ்ரேலால் பாலஸ்தீனம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் கடந்த அக்டோபர் 7, 2023 முதல் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையிலான சண்டை உக்கிரமாக நடைபெற்று வருகிறது. ஒரு தனி நாடாக இல்லாத பாலஸ்தீனத்தில் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை வழங்கினாலும் இஸ்ரேல் வான்வழி, கடல் வழி, தரைவழி தாக்குதல்களூடாக காசாவை ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டது. ஆனால் காசாவுக்குள் இருக்கக்கூடிய போராளிகளை அவர்களால் அழிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலப்பகுதிகளுக்குள்ளாக இன்னும் ஒரு காரியத்தையும் இஸ்ரேல் தொடர்ந்து செய்து வந்தது. அது என்னன்னா, காசாவில் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும்போது இஸ்ரேல் இன்னும் ஒரு காரியத்தையும் செய்து வந்தது. அது என்ன காரியம் என்று சொன்னால், பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளை அழிப்பதோடு காசாவை தாண்டிய பாலஸ்தீனத்தின் இன்னொரு பகுதியாக அறியப்படுகிற வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையை எப்படியெல்லாம் கைப்பற்ற முடியுமோ அதற்கான வியூகங்களையும் அமைத்தார்கள். பின்னால் தெரிகிற இந்த வரைபடத்தின் ஊடாக நம்ம அதை புரிஞ்சுக்கிற முடியும். இதுதான் பாலஸ்தீனத்தினுடைய வரைபடம். உண்மையாகவே இங்கிருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இது முழுவதுமே பாலஸ்தீனம் தான். நான் வரைகிற இந்த பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பகுதி முழுவதுமே பாலஸ்தீனம் என்று அறியப்பட்ட பகுதிகள். இங்க சிரியா இருக்கிறது, இந்த பகுதிகளில் ஜோர்டான் இருக்கிறது, இங்க நீங்க பார்க்கலாம் ஈஜிப்ட், எகிப்து இருக்கிறது. இது மெடிட்டேரியன் சி இருக்கக்கூடிய பகுதி. இதற்கிடையில் லெபனானுடைய பகுதிகளும் இருக்கிறது. அதை நம்ம இந்த இடத்துக்கு பேச வரல. சுருக்கமாக புரிந்து கொள்வதற்கு இந்த வரைபடத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வரைபடத்துக்கு உள்ள நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இது முழுவதுமே பாலஸ்தீனமாக இருந்தது. இந்த பாலஸ்தீனத்தில் இப்ப இந்த பகுதி மாத்திரம்தான் பாலஸ்தீனமாக இருக்கிறது. இங்க ஒரு பகுதி,
அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதி வெஸ்ட் பேங்க் என்று அழைக்கப்படுகிறது, இந்த பகுதி காசா என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஒட்டுமொத்த பகுதிகளையும் இஸ்ரேல் தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இங்க நீங்க பார்க்கலாம், பாலஸ்தீனத்தினுடைய 2 பகுதிகள் வெஸ்ட் பேங்கும் காசாவும் எந்த விதமான தொடர்புகளும் இல்லாமல் இருக்கிறது. இந்த பக்கம் ஒரு பகுதியும் இந்த பக்கம் ஒரு பகுதியும் இருக்கிறது. இதற்கு நடுவில் உள்ள பகுதிகளை எல்லாம் இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரிய முடிகிறது. நிலைமை இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த யுத்தத்துக்கு மத்தியில் இஸ்ரேல் செய்த காரியங்கள் என்னன்னா, காசாவில் யுத்தம் நடக்கிற அதே நேரம் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அப்பாவிகளை தொடர்ந்து கைது செய்து கொண்டு வந்தார்கள். வெஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வெஸ்ட் பேங்க் முழுவதுமே பாலஸ்தீன மக்களுடைய கைகளில் இல்லை. இதற்குள் பல பகுதிகளை இஸ்ரேல் தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60% நிலப்பரப்பு இஸ்ரேல் ராணுவத்தால் தான் இங்கே கைப்பற்றப்பட்டு கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. பேருக்கு மஹமூத் அப்பாஸ் இருக்கிறான், அவங்ககிட்ட கொடுத்து நீங்க இந்த பகுதிகளை ஆண்டுக்குறங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த ஆள்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு சென்னை மாநகராட்சி அளவுக்கு கூட அவங்கள்ட்ட பலம் கிடையாது, அல்லது கொழும்பு மாநகர சபை அளவுக்கு கூட அவங்கள்ட்ட பலம் கிடையாது. ஒரு சின்ன பகுதிகளை அவங்க நான் தான் பாலஸ்தீனத்தில் ஜனாதிபதி என்று வேற இருந்தால் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நாடே இல்லை, அது எப்படி ஜனாதிபதியாக முடியும் என்கிற கேள்விகள் எல்லாம் எழாமல் இல்லை. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் தான் ஜெருசலம், ரமல்லா அதெல்லாம் இருக்கிறது. குறிப்பாக மஸ்ஜிதுல் அக்ஸாவும் இங்கே தான் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் பல சகோதரர்கள் அவங்க கைது செய்தது மட்டுமல்லாமல் இந்த பகுதிகளிலையும் பல குடியேற்றங்களை அவர்கள் உருவாக்கி வருகிறார்கள். புதிய புதிய இடங்களில் போய் அங்கே இருக்கக்கூடிய அப்பாவிகளை அடித்து விரட்டுவாங்க. அடித்து விரட்டிவிட்டு அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் யூதர்களை கொண்டு வந்து குடியமர்த்துவாங்க. இப்படி அந்த இடத்தையும் தொடர்ந்து மேலதிகமாக கைப்பற்றி கொண்டே வருகிறார்கள். 1967களுக்கு பிறகுல இருந்த பாலஸ்தீனத்தை கூட பல பகுதிகளை அவங்க கைப்பற்றிக்கிட்டு வர்றாங்க. ஆனால் யாசர் அரஃபாத்தோடு இஸ்ரேலுடைய அப்போதைய பிரதமர் செய்து கொண்ட ஆஸ்லோ உடன்படிக்கை பிரகாரம் புதிய குடியேற்றங்கள் எதையுமே அவங்க பண்ணக்கூடாது. வெஸ்ட் பேங்க்ல குறிப்பாக புதிதாக அவங்க யார் எந்த யூதர்களையும் கொண்டு வந்து புதிய இடத்தை அபகரித்து பிடிக்கக்கூடாது. ஆனால் அதையெல்லாம் மீறி ஆஸ்லோ உடன்படிக்கையை மீறித்தான் இந்த காரியங்களை செய்து வருகிறார்கள். சரி, இப்போது என்ன நடந்திருக்கிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசெட்ல கடந்த புதன்கிழமை ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இதுதான் நெசெட்டுடைய அந்த காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. நெசெட்ல எடுக்கப்பட்ட தீர்மானத்தினுடைய வாக்கெடுப்பை தான் நீங்க பார்க்குறீங்க. அது என்ன தீர்மானம், என்ன வாக்கெடுப்புன்னு சொன்னா, வெஸ்ட் பேங்க் என்று அறியப்படக்கூடிய மேற்கு கரையை முழுவதுமாக இஸ்ரேல் கட்டுப்படுத்த போகிறது. முழுவதுமாக அதை இஸ்ரேலாக நாம் அறிவிக்க வேண்டும். யூத மக்களின் வரலாற்று தாயகத்தின் பிரிக்க முடியாத பகுதி மேற்கு கரை என்கிற அறிவிப்பை அந்த தீர்மானத்துக்கு பிறகு இஸ்ரேல் வெளியிட்டிருந்தது. யூத மக்களின் வரலாற்று தாயகத்தின் பிரிக்க முடியாத பகுதி. இதுல இருந்து நீங்க என்ன தெரியணும்னு கேட்டா, யூத மக்களின் தாயகம் அல்ல, வரலாற்று தாயகம் என்கிற ஒரு வேர்டை தான் சொல்றாங்க. அப்படி என்றால் தற்போது காசாவை வெல்ல முடியாதவர்கள் வெஸ்ட் பேங்க் என்கிற மஹமூது அப்பாஸ் என்கிற இஸ்ரேலுடைய கையாளாக செயல்படக்கூடிய ஒருவனுக்கு கீழாக அதை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக அது இஸ்ரேல் தான் என்று அறிவிப்பதற்கு தலைப்பட்டு விட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த தீர்மானத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. இந்த தீர்மானத்துக்கு இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்தில் 120 பேர் இருக்கிறாங்க, பார்லிமெண்ட் மெம்பர்ஸ். அந்த 120ல் ஆளுங்கட்சியை சேர்ந்த 71 பேர் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். 13 பேர் அதற்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். தீர்மானம் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே வெஸ்ட் பேங்க் என்பதும் இஸ்ரேலுடைய ஒரு பகுதி தான் என்று இஸ்ரேல் பாராளுமன்றம் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை நடைமுறைப்படுத்துவாங்க எப்ப என்ன ஏதுங்கிறது இரண்டாவது. ஆனா அவங்க தீர்மானமாக பாராளுமன்றத்தில் ஆஸ்லோ உடன்படிக்கையை மீறி வெஸ்ட் பேங்க் என்பது இஸ்ரேலுடைய ஒரு பகுதி, அது பாலஸ்தீனம் என்று இனி சொல்ல முடியாது என்கிற ஒரு தீர்மானத்தை, அநியாய தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் இந்த தீர்மானத்துக்கு எதிராக எந்த அரபு நாடும் கண்டனம் வெளியிடலை, எந்த அரபு நாடும் இதை சர்ச்சையாக்கலை, எந்த அரபு நாடும் இதை கேள்வி கேட்கலை. ஈவன் ஐநா கூட இதுவரைக்கும் இந்த தீர்மானம் செல்லுபடியற்றது, இதை நீங்கள் செய்திருக்க கூடாது என்கிற எந்த கருத்துக்களையும் வெளியிடாமல் இருக்கிறார்கள். இந்த தீர்மானம் வெளியானதுக்கு பிறகு அவர்களுடைய பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய தலைப்புகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, குறிப்பாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகை இந்த செய்தியை எப்படி வெளியிடுறாங்கன்னு சொல்லி சொன்னா, யூதேயா, சமாரியா, ஜோர்டான் பள்ளத்தாக்கு ஆகியவை உள்ளடங்கி இருக்கக்கூடிய
மேற்கு கரை என்று அறிவிக்கப்படக்கூடிய இந்த பகுதி யூத மக்களுடைய வரலாற்று தாயகத்தின் பிரிக்க முடியாத பகுதி என்று இந்த தீர்மானத்துக்கு பிறகு இஸ்ரேல் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் என்ன வேர்டை சொன்னாரோ அதே வார்த்தையை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் எடியோத் அஹ்ரோனோத் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த தீர்மானம் சட்டபூர்வமாக இஸ்ரேலோடு வெஸ்ட் பேங்கை இன்னும் இணைக்கவில்லை. ஆனால் நெசட்ல இது ஒரு தீர்மானமாக பிரகடனமாக அங்கீகாரம் பெற்றுவிட்டது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப வெஸ்ட் பேங்கை இணைச்சி தேர்தல் நடத்தி எங்களோட தான் நீங்க அவங்க இன்னும் அறிவிக்கல. பட் என்னன்னா எழுத்துல தீர்மானமாக பாராளுமன்றத்தில் இதை முடிவெடுத்து விட்டார்கள். இது சர்வதேச சட்டங்களை மீறியது, ஆஸ்லோ உடன்படிக்கையை மீறியது, ஐநாவினுடைய பாலஸ்தீனம் தொடர்பான தீர்மானங்களை மீறியது. 1967களுக்கு பிறகான பாலஸ்தீன நிலப்பரப்பை சட்டத்துக்கு மாற்றமாக மேலதிகமாக அபகரிக்கிற செயல்பாடு என்பதையும் நம்ம இந்த தீர்மானத்தினூடாக புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் கடந்த மே மாதமும் இதே மாதிரி ஒரு வேலையை செஞ்சாங்கன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய நெசட்டில் இஸ்ரேலுடைய யூதர்கள் இந்த இடங்களை பிடிக்கிறாங்களா இல்லையா, அங்க இருக்க அப்பாவிகளை அடிச்சு விரட்டிட்டு அவங்களோட சண்டை பிடிச்சு அவங்களை கொன்னுட்டு இடங்களை பிரிக்கக்கூடிய குரூப் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா, பீஸ் நவ் என்று சொல்லி ஒரு கண்காணிப்பு அமைப்பை வச்சிருக்கிறாங்க. பேரு பீஸ் நவ், ஆனா செய்கிறது எல்லாமே அதர்மமும் அக்கிரமமும். அந்த குரூப் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, 22 புதிய கிராமங்களை உருவாக்க வேண்டும். புதிதாக 22 இடங்கள்ல கொண்டு வந்து யூதர்களை நாங்க குடியமர்த்தணும் சொல்லி ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தாங்க. இங்க நீங்க பார்க்கலாம். அந்த கோரிக்கைக்கு இஸ்ரேலுடைய நெசட் என்ன பண்ணினாங்கன்னு சொன்னா அனுமதி கொடுத்தாங்க மே மாதத்திலேயே. இதுவும் சட்டத்திற்கு புறம்பானது. இந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் அவங்க கவர்மெண்டே கட்டி கொடுக்கிற வீடுகள். கட்டி கொடுத்த ஒரு இடத்தை அபகரிப்பாங்க, கவர்மெண்டே வீடை கட்டி கொடுத்து இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி பாலஸ்தீன மக்களுடைய பூர்வீக நிலங்களை மீண்டும் மீண்டும் கைப்பற்றுகிற அபகரிக்கிற ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதநேயத்துக்கு எதிரான ஆக்கிரமிக்கிற சிந்தனையோடு இஸ்ரேல் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்ல கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானம் என்பது சட்ட விதிமுறைகளுக்கு மாற்றமானது என்பதை தாண்டி மனிதநேயம் மிக்க யாரும் ஒப்புக்கொள்ளாத ஏற்றுக்கொள்ளாத ஒரு தீர்மானமாகவும் இருக்கிறது. இஸ்ரேலுடைய அக்கிரமங்கள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய அழிவுகள் உக்கிரமடைந்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான அவர்களுடைய தாக்குதல்கள் உக்கிரமடைந்து கொண்டிருக்கிறது. வல்ல ரஹ்மான் தான் அவர்களுக்கு இதற்குரிய பதிலடியை கொடுக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எந்த அரசாங்கத்தையும் நம்ப முடியாமல் இருக்குது. யாரும் அவர்களுக்காக இல்லை என்கிற நிலையில் அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், ஒவ்வொரு தொழுகைகளிலும் அழுது மன்றாடுங்கள், அல்லாஹ்விடத்திலே உங்கள் கோரிக்கைகளை பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக முன்வையுங்கள். இஸ்ரேலுக்கு எதிராக கண்டிப்பாக குனூத்து நாசிலாவையும் ஓத மறந்து விடாதீர்கள். அன்பர்களே, நண்பர்களே, தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக என்றைக்கும் ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தீவிரவாதமும் பயங்கரவாதமும் இல்லாதொழிக்கப்பட்டு அமைதியான பூவுலகு திரும்ப வேண்டும், பாலஸ்தீனம் தனிநாடாக மிளிர வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும், நம்ம இலங்கையினுடைய கிழக்கு பகுதி பொத்துவில் பகுதிகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழை சகோதரர்களுக்காக ஒரு 14 வீடுகளை அமைக்கிற திட்டத்தை செயல்படுத்தி வர்றோம். அதில் முதல் 5 வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. அந்த வீடுகளை நம்ம கையளிச்சிருக்கிறோம். அதனுடைய முதலாவது வீடியோவை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம வெளியிட தயாராகி கொண்டிருக்கிறோம் என்கிற நிலையில் அந்த மக்களுக்கான மீதி இருக்கக்கூடிய 9 வீடுகளை அமைக்க வேண்டியிருக்கிறது. அதற்கான ஒரு இடம் வாங்கப்பட்டிருக்கிறது. 4 வீடுகள் அந்த இடத்துல கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்குரிய பேஸ்மெண்ட் நம்ம இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். கட்டுமான பணிகளை ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. எனவே அதற்கான உதவிகளையும் உங்களிடத்தில் தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த காட்சிகள் நீங்கள் பின்னாடி பார்க்க முடியும். அங்கே நேரில் சென்று நம்ம பார்த்து அந்த வீடியோக்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அதற்கான உதவிகளை இதை பார்த்துவிட்டு வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையும் இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன். இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம். 4 வீடுகள் கிட்டத்தட்ட இவற்றில் கட்ட முடியும். அதுக்குரிய ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு தான் அதுக்குரிய வேலைகள் ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. கற்களை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க. மேலதிகமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வேலைகள் நாளை காலையில் இருந்து தொடரும் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்க இருக்கிறது. எனவே இந்த வேலைகளும் நீங்கள் தருகிற உதவிகளை கொண்டு தான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும். காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க. சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சதகத்துல் ஜாரியாவாக ஜகாத்து பணத்தையும் ஜகாத்து பெறக்கூடிய 8 கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜகாத் நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும். இதில்
மொத்தம் 4 வீடுகள் இந்த லேண்டுக்குள்ளே கட்ட முடியும். இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் 25 லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம். முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல 4 வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது. எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும். எனவே இந்த வீடியோக்களை பார்க்கிற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவித்தொகைகளை அனுப்பித்தர முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம். வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனவே தான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம். இந்த 4 வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் 9 வீடுகள் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு இன்னொரு 6 வீடு, இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்கோம். ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க, நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ. ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு. இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது 3 தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன். இங்கே சகோதரர் ஃபௌமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட கொழும்பில் இருந்து வர்றதுக்கு 7 மணி நேரம் பிடிக்கும், திரும்ப போகிறதுக்கு 7 மணி நேரம் பிடிக்கும். இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன். ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக. தங்களுடைய தாக்குதலை தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டாலும் திரும்ப செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் ஹூதிகள் என்கிற நிலையில தான் இன்றைக்கு மேலதிகமாக எடியோத் அஹ்ரனோத் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியும் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியும் வெளியாக இருக்கு. அது என்னன்னு சொன்னால், இன்றைக்கு யமனில் இருக்கக்கூடிய மோட்சா துறைமுகத்துக்கு மேற்கில் ஒரு கப்பல் மீது ஹூதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இது 30 மைல் கடல் மைல் தொலைவில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. எந்த நாட்டு கப்பல் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டது, எப்படியான விளைவு ஏற்பட்டிருக்கிறது, கப்பல் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது அரைகுறையாக அழிக்கப்பட்டிருக்கிறதா என்கிற தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் ஒரு கப்பல் மீது இன்றைக்கு யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தி மட்டும் வெளியாகி இருக்கு. அதனுடைய மேலதிக தகவல்கள் வரும்போது உங்களோடு நாம் அதை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் உலக சுகாதார அமைப்பு WHO ஜெனரல் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னால், காசாவினுடைய நிலை மிக மிக ஆபத்தானதாக மாறி இருக்கிறது. 90% மக்கள் தண்ணீரை பெறுவதில் சிரமத்தை மேற்கொள்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியையும் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல், இஸ்ரேலுடைய அமைச்சர் கிதியோன் சாருக்கு எதிராக இஸ்ரேலுடைய பத்திரிகை ஹெரேட்ஸே இன்றைக்கு ஒரு கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது. இந்த ஹெரேட்ஸ் பத்திரிகை நம்ம சொல்லுவோம் ஓரளவுக்கு அல் ஜசீரா மாதிரி செயல்படக்கூடிய ஒரு பத்திரிகை, ஓரளவுக்கு உண்டான உண்மைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு பத்திரிகையாக இருக்கிறது. அவங்களே இன்றைக்கு கிதியோன் சாருக்கு எதிராக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க சொன்னா, மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஐநாவினுடைய WHO அலுவலகத்தின் தலைவராக செயல்படக்கூடிய ஜொனாதன் லிட்டல் இவர் காசாவுக்குள்ள வருவதற்கான அனுமதியை தொடர்ந்து இஸ்ரேல் கொடுக்காமல் இருக்கிறது. குறிப்பாக இந்த கிதியோன் சார் அதை தடுத்துக்கிட்டே இருக்கிறான். எனவே இது கண்டனத்துக்குரியது. மனிதாபிமான சர்வதேச சட்டங்களை மீறுகிற ஒரு செயல்பாட்டை தான் தொடர்ச்சியாக இவர் செய்து வருகிறார் என்று சொல்லி அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது மட்டுமல்லாமல், உடனடியாக அவருக்குரிய அனுமதியை கொடுத்து காசாவுக்குள்ள உணவு போகிற வேலைகளை செய்யுங்க என்கிற கோரிக்கையை இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஒரு பத்திரிகையை பகிரங்கமாக சொல்லி இருக்கிறது என்றால் எவ்வளவு ஒரு மோசமான பஞ்சத்தை காசா எதிர்கொள்கிறது என்பதை நம்ம நினைச்சு பார்க்க முடியும். இப்படியான சூழலில் தான் இன்றைக்கும் இஸ்ரேலுக்கு எதிரான பல தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்தி இருக்கிறது. குறிப்பாக மொரா காரிடோர் பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. மொரா காரிடோருங்கிறது ரஃபா அதே போன்று கான் யூனிஸ் நகரங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு நடைபாதை பகுதி. அந்த பகுதிகளை 2025 மார்ச் 18 இஸ்ரேல் கைப்பற்றி தங்களுடைய பகுதி என்று இராணுவத்தை குவிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த பகுதிகள் மேலே தான் இன்றைக்கு கடுமையான தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நடத்தி இருக்கிறது. இது குறுகிய தூரம் சென்று தாக்கக்கூடிய ரஜூம் வகையான ராக்கெட்டுகள் மூலமாகத்தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் என்கிறதுனால அந்த மையத்தை நோக்கித்தான் அவங்க இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இதிலே எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகவில்லை. ஆனால் இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர்கள் வந்து அங்கு இருக்கக்கூடிய காயப்பட்டவர்கள் அல்லது செத்தவர்களுடைய பிணங்களை அள்ளிக்கொண்டு சென்றன என்கிறதுக்கான வீடியோ ஆதாரத்தை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு
இன்றைக்கு வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய வலைதளங்களே இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, இஸ்ரேலி ஹயோம் உள்ளிட்ட நியூஸ் ஏஜென்சியில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, காசாவில் ஒரு பயங்கரமான தாக்குதலை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. காசாவினுடைய சுஜாயியா பகுதிகளில் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்கு எதிரான தாக்குதல் உக்கிரமாக நடத்தப்பட்டிருக்கிறது. ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்கள் வந்து செத்துப்போனவர்களையும் அதே போன்று காயமடைந்தவர்களையும் அள்ளிக்கொண்டு செல்கின்றன என்கிற செய்தி அவர்களுடைய ஊடகங்களை வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் அதற்குரிய வீடியோ ஆதாரங்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் தாக்குதல் தொடர்பான ஆதாரங்களையும் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் காயமடைஞ்சவங்க ஜெருசலமில் இருக்கக்கூடிய ஹதாசா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஹதாசா மருத்துவமனைக்கு தான் உடனடியாக எடுத்துச் செல்லப்படுகிறார்கள். இது காசாவுக்குள்ளே இருந்த ஒரு கட்டிடத்துக்குள்ள சென்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை இலக்கு வைத்து ஆல்ரெடி கட்டிடத்துக்குள்ள செட் பண்ணி வைத்திருந்த குண்டுகளை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் வெடிக்கச் செய்ததில் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் கான் யூனிஸுக்கு வடக்கில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ குழுவும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அவர்களுடைய தாக்குதல்கள் உக்கிரமாகவும் பலமாகவும் நடத்தப்பட்டு வருகிறது. பாலஸ்தீன மக்களை மீட்டெடுப்பதும் பாலஸ்தீன மக்களை பாதுகாப்பதும் தான் அவர்களுடைய நோக்கம் என்கிற அடிப்படையில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக மறவாமல் குனுத்து நாசிலாவை ஓதி வாருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.